person walk 12 kilometer due north அப்படின்னா north பக்கம் and 15 kilometer due east, after that 19 kilometer due west and then 15 kilometer due south. How far is he from the starting point? ஓகே சரி, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி போட்டிருக்கு பெட்டர். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு இதை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 12 கிலோமீட்டர் நார்த்து, தென் ஈஸ்ட் வந்து எவ்வளோ 15 கிலோமீட்டர் அண்ட் வெஸ்ட் வந்து எவ்வளோ 19 கிலோமீட்டர். அப்போ 15 போக இங்கே ஒரு 4 வந்திருக்கும். தென் சவுத் எவ்வளோ 15 கிலோமீட்டர், 15 இது 15. அப்போ இது வரை 12 அப்படின்னா இது என்ன இருக்கும் 3 இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இது வந்து 3, இது வந்து 4, இது என்னவா கண்டிப்பாக 5ஆக தான் இருக்கும். ஆஸ் பர் பிதாகரஸ் ஆன்சர் 5 கிலோமீட்டர். ஸோ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் கூட்டல் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் சீக்வல் டு ரூட் ஆஃப் 9 + 16 சீக்வல் டு ரூட் ஆஃப் 25 சீக்வல் டு 5 கிலோமீட்டர். ஸோ 5 அப்படிங்கிறது ஆன்சர். பட் இது சால்வ் பண்ணதுக்கு முன்னாடியே 3 4 வரும்போது 5 தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ட்ரினிட்டி 3 4 வந்துச்சுன்னா கர்ணம் அதாவது ஹைப்போதசிஸ் எப்படி தான் இருக்கும் 5 தான் இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி டிசைடட் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 12ன்னு வந்துச்சுன்னா 13 தான் வரும். இது ஒரு ட்ரினிட்டி. அப்புறம் 8 6ன்னு வந்துச்சுன்னா 10 தான் வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 5 25 12 ஸ்கொயர் 144 கூட்டினா வருது 169 ரூட் போட்டால் 13. இங்கே பாருங்கள் என்னட்டு 64 6 36 கூட்டினா 100 வருது ரூட் போட்டால் 10. ஸோ ஆஸ் பர் பிதாகரஸ் தான் வரும். பட் 3 4 5க்கு ஒரு ட்ரினிட்டி, 5 12 13ங்கிறது ஒரு ட்ரினிட்டி, 8 6 10 அப்படிங்கிறது என்ன ஒரு ட்ரினிட்டி. ஸோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2016. ஓகேவா?